ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இடம் வந்தது. ஸோ, அந்த இடத்த உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருந்தேன் வீடியோ. அதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த இடம் சும்மா இருந்துச்சு. அதுக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் உழுது விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ, ரெடி பண்ணி வச்சு அதுக்கு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி 3 மாதம் காப்பு எடுத்து அறுவடை எடுத்துட்டோம். ஸோ, 60ஆம் குலை இந்த மாதிரி சொல்லி போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இடத்த ஃபுல்லாக ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணாங்க. ஸோ, அவ்வளோ காடாக அந்த இடம் அவ்வளோ தான் பார்க்குறப்ப அந்த மண்ணை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. நாங்கள் வாங்குறப்ப வெறும் காடு. ஸோ, அதில் வந்து இப்படி டெவலப் ஆகிறப்ப அவ்வளோ சந்தோஷமா இது என் ஹஸ்பண்ட். ஸோ, என் ஹஸ்பண்ட் மொத விதைச்சாரு. ஸோ, அவர் விவசாய குடும்பத்தை வந்து வந்தார். அதை மறுபடியும் அதை மீட்டெடுக்கிறப்போ அது இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ, அவர் எல்லா பயிருமே வச்சு கொடுத்தாங்க. ஸோ, நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல எல்லா அறுவடை முடிஞ்ச பிறகு ஸோ, போர் போடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ, போர் போட்டோம். ஸோ, போர் போட்டது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ, அதில் போய் பாருங்கள். இது தண்ணி வர தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா காடு இருக்கு இல்லையா? ஸோ, அதனால் வந்து அது ரொம்ப நம்ம தண்ணி வர வெயிட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா சிவனே நமக்கு தத்ரூப பூமியில இருந்து வந்து எப்படி இருக்கும். ஸோ, அந்த மாதிரி ஒரு காட்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அந்த தண்ணீர் மூலமாக அவர் வந்து. ஸோ, அதை நாங்கள் உணர்றோம். ஸோ, எங்களுக்கு அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி இருந்தார். எங்கள் சிவனே வந்து எழுந்திருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நிறையா அவங்க வெயிலே இருந்தாங்க. ரொம்ப எங்கள் மாமியார் எல்லாருமே வெயிலே தான் இருந்தோம். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு இல்லையா? ஸோ, அதனால் நம்ம அந்த இடத்துல தண்ணியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஃபேமிலியே பூரா சனி ஞாயிறு ஆகிடுச்சா, ஆனால் லீவில் இருப்போம்னுச்சு அப்படியே போய் ஃபுல்லாக எல்லாமே அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். அந்த தண்ணியை பார்க்க வரக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ, இது வந்து வீட்டுக்கு போட்ட போர். ஸோ, 2 பேருக்கு ஒரே டைம் போர் போட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் பார்த்துட்டு அவினாசின்னு சொல்லிட்டு சோலார் இது. ஸோ, அவங்க நாங்கள் பார்த்தோம். ஸோ, நாங்கள் நிறைய சோலார் சிஸ்டம் பார்த்தோம். எங்களுக்கு செட் ஆகலை. பட் இவங்களோட பட்ஜெட் செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ, நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்டாகவும் இருந்துச்சு. ஸோ, நல்லா தரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ, உண்மையிலே சொல்லுங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து யூடியூப்பில் பார்த்தோம். யூடியூப்பில் ஏதாவது நமக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இவங்க கிடைச்சாங்க. உண்மையாக கடவுள் கொடுத்த வரம் தாங்க. அவ்வளோ அழகாக 1 ஹவர் தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவினாஷ்ன்னு போட்டு பார்த்தீங்களா? இவங்க தான். இவங்க மதுரையில் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது சோலார் சிஸ்டம் போடணும்னா யூடியூப்பில் போய் நீங்கள் அவினாசி சோலார்ன்னு சொல்லி மதுரைன்னு போடுங்க. நான் வந்து என்னோடய ஆடுக்காக சொல்லலை. உண்மையிலே எஃபெக்டாக இருந்துச்சு அந்த இது. அவங்க வந்து 1 ஹவர் அவங்க பண்ணது அவ்வளோ அந்த அவங்க அந்த 1.5 ஹவர் வந்துருக்காங்க வச்சுக்கோங்க. 2 வந்திருக்காங்க. 4, 5 முடிச்சிட்டாங்க. ஸோ, அவ்வளோ அழகாக முடிச்சிட்டாங்க. தண்ணி வர லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ, அந்த தண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் மார்னிங் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சோலார்ன்றப்ப நம்ம தண்ணி சூரிய ஒளி பட்டால் தான் நம்ம தண்ணி வரும். ஸோ, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க நல்லா சர்வீஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ, எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க எல்லாமே அவங்களே என்ன ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க தண்ணி சாப்பாடு எல்லாமே அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, அந்த மாதிரி அவங்க ஒரு பர்ஃபெக்டாக அந்த தொழில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. யாருக்கும் சிரமம் வைக்கக்கூடாது. ஸோ, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ, ஒரு டீ கூட சொல்லலாம் அவங்க கிளாஸில் ஊற்றிட்டு இருந்தாங்களாம். ஸோ, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வரும்னு சொல்லிட்டு நான் காலையில் தூங்கவே இல்லைங்க. நைட்லாம் எனக்குலாம் உண்மையிலேயே ஏன்னா தண்ணியை பார்க்கணுமே அப்படி அந்த ஆர்வம். ஸோ, அப்போ நம்ம தண்ணியை பார்க்கணுன்றப்ப எனக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு வேகமாக பசங்க எல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் அந்த சாமி பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ, அதனால் நாங்கள் அதுக்கு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி வரும் பார்த்திங்களா? அந்த தண்ணிக்காக வெயிட் முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பூஜை போட்டோம் சாமிக்கு. ஸோ, நம்ம எந்த தொழில்லாம் செஞ்சாலும் நம்ம சாமி கும்பிடணும் இல்லையா? ஸோ, அந்த மாதிரி எங்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு பூஜை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கள் மாமனார். ஸோ, அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க அதை எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா எங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ, அவங்க நிறைய இப்போ சோலார்ன்றது அவங்களுக்கும் அது ஃபஸ்ட் டைம் தான். ஏன்னா அவங்க வந்து வானம் பார்த்த பாறையிலே அந்த அந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் பெரியவாண்டு என்ன நினச்சேனே தெரியலங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அவங்க விவசாயமே மாறிட்டாங்க. எனக்கு அது உண்மையாக ஹைலைட்டுங்க. அது நான் பெருமையாக சொல்லுங்க. என் பையன் விவசாய குடும்பத்தில் விவசாயி ஆயிட்டான்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எங்கள் தலைமுறை நாங்கள் பார்க்கல. ஸோ, என்னோடய ஃபேமிலியோ என்னோடய பிள்ளைங்களும் பார்க்கல. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஆத்தா வந்து தாய்ப்பால் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தண்ணியை அவங்க கொடுத்தப்ப அவங்க தாய்ப்பாலவே எங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்து எல்லாத்துக்குமே அவங்க தாய்ப்பால் எங்களுக்கு நிறைஞ்சு கொடுக்குறப்ப அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ, நாங்கள் அப்புறம் என்ன பண்ணோம் தண்ணி போட்டோன்னே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கன்னிமரமாக அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போய் எப்போயும் வருஷம் நாங்கள் வட்ட அந்த ஒரு பூஜை பண்ணிட்டு தான் அந்த என்ன தொழிலாக தான் தொடங்க ஆரம்பிப்போம். ஸோ, அம்மாங்க தான் இது எங்கள் மாமனார் பாரம்பரியமாக அந்த பழக்கவழக்கம் அவங்களுக்கு. ஸோ, அதை நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை ஒவ்வொருத்தரும் அந்த பூஜை போட்டுருவாங்க எப்பயுமே. என்ன பண்ணாலும் சரி, அடுத்து எதாவது பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் தொடங்கவே ஆரம்பிப்போம். அவங்க தேங்காய் பரிசம் பண்ணி சாமியை கும்பிட்டு, நம்ம எப்படி தண்ணிக்கு பண்ணோமோ அதுமாதிரி அந்த அம்மா அங்கே நிலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வாண்டு அந்த தாய்ப்பால் நம்ம தான் அருந்துறோம்னா நாங்கள் அருந்துறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி அந்த அம்மாவோட தாய்ப்பால் அந்த காவேரி ஆத்தா தாய்ப்பால் கொடுத்த மாதிரி அந்த தண்ணி அவ்வளோ அழகாக அந்த வெயில் படப்படப்போ 8 மணிக்கெலாம் உண்மையிலங்க அவங்க சொன்னாங்க வெயில் லைட்டாக ஏறிச்சுனாலும்
உங்களுக்கு தண்ணி வந்துரும்னாங்க. எங்களுக்கு வந்து காடு ஃபுல்லா காடா. ஸோ, அதனால தண்ணி 8 மணிக்கெல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு. அப்படி சுவிட்ச் தாங்க போட சொன்னாங்க. ஸோ, சுவிட்ச் போட அந்த கரண்டுக்கும் அந்த இதுக்கும் உண்மையிலே இது எங்க 2 பேத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் சோலார்ன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ, அது என்ன எப்படி இருக்கும் உண்மையா அது அப்படின்னுவீங்க. கண்டிப்பா உண்மைதாங்க. நம்ம சோலார் விட அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. எத்தனையோ பேர் நம்ம காடு வச்சிருப்பீங்க. ஸோ, விவசாயம் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் நீங்க அவினாசி மதுரை அவர வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. யூடியூப்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலும் அவங்க வந்துருவாங்க. ஸோ, அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாம் குடுத்துருப்பாங்க. நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸ் குடுக்க சொன்னாங்க. ஸோ, நாங்க அட்வான்ஸ் போட்டிருந்தோம். போட்டப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட்டு டவுட்டா தான் இருந்துச்சு. பட் ஆனா உண்மையிலேங்க அந்த மாரி யூடியூப்ல போடுறோம்னா, அந்த மாரி உண்மையா கம்மி தான் போடுவாங்க. ஸோ, நீங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க இல்லாட்டினா கண்டிப்பா நாங்க தண்ணிய பார்த்துருக்கவே முடியாது. ஸோ, நாங்க போர் போட்டோம். ஆனா தண்ணி எப்படி எடுக்கும்? ஏன்னா கரண்ட் இல்ல. அங்க எதுவுமே பண்ண முடியாத ஆப்ஷன். ஏன்னா நடுக்காடு. ஸோ, அந்த இடத்துல நம்ம கரண்டும் வர முடியாது. அப்ப சோலார் மூலமா வந்து பண்ண முடியுன்றப்ப, அந்த அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்றப்ப, நம்ம அப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். ஸோ, உண்மையிலே அவங்க பெஸ்ட்டா நாங்க அந்த டைம் ஃபோன் எடுத்துட்டாங்க. ஸோ, எடுத்து எங்கள நல்லா கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அது உண்மையா நல்லா நல்லா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுதான் சரி இப்ப நீங்க ஏதாவது காடு வச்சிருக்கீங்க, அவங்க விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். ஸோ, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு போர் மட்டும் போட்டுட்டு, அவங்கள நீங்க போய் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு ஒரே நாள்ல உங்க தண்ணி பார்க்கலாங்க, உங்க இடத்துல. கரண்ட் தேவையே இல்லங்க. ஸோ, நம்ம இதுக்கப்புறம் நம்ம சின்டெக்ஸ் வைக்கலாம். இல்லன்னா நீங்க தொட்டி கட்டி கூட நீங்க தண்ணி பாய்ச்சிக்கலாம். ஸோ, இது அந்த